வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அங்கம்மாள் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ வந்து சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கீதா கைலாசம் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து கோணி துணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாவலை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த ஆடை சுதந்திரம் அப்படின்ற ஒரு டாபிக் வரும்போது பெரும்பாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்றது இந்த இளம் பெண்கள் போடக்கூடிய ஆடை, அதை பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய பூமர்ஸ் இப்படின்னு தானே பேசுவோம். பட் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஏஜ் குரூப்பை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த வயசான பெண்கள் இருப்பாங்களா ஊர் பக்கம்லாம், அவங்க வந்து இந்த ஜாக்கெட் போடுறது அப்படின்றத வழக்கமா வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான அந்த ஆடை சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு லேடியா வந்து நம்ம கீதா கைலாசம் நடிச்சிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோலோவான ஒரு உமனா தன்னோட ஃபேமிலியை வந்து தூக்கி நிப்பாட்டிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு மாதிரி பயங்கர அரகண்டா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடியா தான் இருக்காங்க. மூத்த பையனான பரணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா படிச்சிருக்க மாட்டான். ஆனா ஊருக்குள்ள தன்னோட ஃபேமிலியோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அண்ட் ரெண்டாவது பையனான சரணை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அவங்களோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுல இருந்து, அதாவது இந்த பொண்ணு வீட்டுல இருந்து இவங்க ஊருக்கு பேச வருவாங்க. அப்ப பேச வரும்போது தன்னோட அம்மா வந்து இப்படி ஜாக்கெட் போடாம ஒரு மாதிரி ராவா இருக்கிறது வந்து இவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால அவங்க அம்மாவை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி ஜாக்கெட் போட வைக்கணும் அப்படின்றதுக்காக இவன் முயற்சி பண்றான். அந்த முயற்சிகள் எப்படி போகுது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத அந்த படத்தோட கதை. டாபிக்கா பார்த்தா ரொம்ப சப்பையான ஒரு டாபிக் மாதிரி தெரியும். அதாவது தன்னோட பையன் சொல்றானே அதுக்காகவே போட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சுதந்திரமா பண்றதுக்கான அந்த மினிமம் சுதந்திரம் கூட இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இதுல வந்து பேசியிருப்பாங்க. அதுலயும் அந்த அங்கம்மாள் கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஒரு பயங்கர போல்டா, ஒரு மாதிரி ரொம்ப ராவான ஒரு கேரக்டரா, சும்மா சகட்டு மேனிக்கு வந்து வாயில வந்த வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பெண்ணா காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு கீதா கைலாசம் பக்காவா பொருந்திருந்தாங்க. ஒரு மாதிரி நேச்சுரல் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த பரணி கேரக்டரும் சரி, சரண் கேரக்டரும் சரி, ரொம்ப நீட்டா சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நம்ம எல்லாரும் கெஸ் பண்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான். பட் அதோட இம்பாக்ட் பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னுமே அதோட தாக்கம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இந்த கதையோட செட் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சீன் வரும். அண்ட் ஆல்சோ கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் வட்டார வழக்கு மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.